என் அன்பு பிள்ளையே, உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன் நான் அமர்ந்திருப்பதை காண்பார். ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நீ வாழப் போகின்றாய். உனக்காகவே அவதரித்தவன் நான். நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றால் அனைத்தும் ஸ்தம்பித்து போகும். காலத்தின் கட்டாயம், விதிக்கப்பட்ட விதி, எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உனக்காகவே அவதரித்தவன் நான். உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்ன என்று யோசித்துப் பார். உன்னை நீ படும் வேதனையில் இருந்து விடுவிக்கவே நான் அவதரித்தேன். யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கொள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடு. தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் குழந்தையே. நிதானமாக முடிவெடுத்து செயல்படு. எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது. எவரையும் நெருங்கக்கூட விடமாட்டேன். எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே. தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே. என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசரமாக எடுக்க வேண்டாம். அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. எல்லாம் நன்மைக்கே. எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கின்றேன். எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது. எல்லா இடத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள். மனதை ஒருநிலைப்படுத்து. உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு. எப்போது எனது மண்ணில் உனது காலடி பட்டதோ அப்போதே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது. நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன். படிப்படியாக அனைத்தும் சரியாகிவிடும். உனது கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். காத்திரு. உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது நான் அமர்ந்திருப்பதை நீ காண்பாய் குழந்தையே. அதுவரை பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கின்றேன் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் அதிகமாக யோசிக்காதே. உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க துவங்கும். உன் வேகம்தான் உன் வேதனைக்கான முதற் காரணம். நிதானமாய் யோசி. நிதானத்தின் ஆழத்தில் தான் உன் தேவை மற்றும் பிரச்சனைக்கான அத்தனை விடைகளும் ஒளிந்திருக்கின்றது. எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள். இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வில் தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்துக் கொள்ளலாம். கருணை பனி போன்றது. அது மறைக்கும் அனைத்தையும் அழகுபடுத்துகின்றது. நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை மிகவும் பெரியது குழந்தையே. பொறுமையோடு இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். கவலை, கஷ்டம், துன்பம், குழப்பம், பகைமை, பிணி, வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும். தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைந்தே தீருவார். மனதில் நம்பிக்கை மட்டும் வை. கனவுகள் நனவாகும் காலம் வெகு தூரம் இல்லை தங்கமே. வாழ்வதே வீண். இனி வாழ்ந்து என்ன செய்வது போன்ற எண்ணங்கள் உனக்குள் ஏற்படும் போது அந்த நேரத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே. அதன் பிறகு உன்னை அவன் வழிநடத்தி செல்வான். மனம் வருந்தாதே. எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய். சந்தோஷமாக இரு. எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம். உன்னுடன் தான் நான் இருக்கின்றேனே. எதற்காக கலங்குகின்றாய் குழந்தையே? ஓரிடத்தில் நிராகரிக்கப்பட்டாய். உண்மைத்தான். மனம் தளராதே. உனக்கான வேறொரு இடம் நிச்சயமாக காத்திருக்கின்றது. நம்பியிரு. சிறப்பான பலனை வெகு சீக்கிரம் அடைவாய். எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன. வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகு குழந்தையே. உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு. மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது. நான் உன் வலியையும் அழுகையையும் பார்க்கின்றேன். கலங்காதே குழந்தையே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் உனக்கு கொடுக்கவிருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும். என் செல்லமே, நல்லது மெதுவாகத்தான் நடக்கும். கெட்டது உடனே நடக்கும். ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம்.
உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன். அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். வாழும் இந்த நிமிடத்தை தவிர வேறொன்றும் சொந்தமில்லை குழந்தையே. பயம் உன்னை ஒருபோதும் சிந்திக்க விடாது. கலங்காதே. எளிமையான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதே. கடினமான வாழ்வை எதிர்கொள்ளும் பலத்தை கேள். கூட்டத்தோடு இரு, ஆனாலும் தனித்திரு. உன் புன்னகையால் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ வாழ்வில் இனி எதிர்நோக்கப் போகின்றா. உன் எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகின்றது. அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும். ஆனால் நீ அதில் மூழ்க மாட்டாய். நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் குழந்தையே. அன்பு குழந்தையே, உனக்கு தாயா தந்தையா உற்ற நண்பனாய் நான் இருப்பேன். கலங்காதே, எதற்காகவும் வருந்தாதே. வெல்ல வேண்டும் என்றால் அன்பு காட்டுவதில் வென்று காட்டு. தோற்றாலும் உன் குணம் உன்னை தோற்க விடாது. ஒருவரை அவரின் கடந்த காலத்தை வைத்து மட்டும் எடை போடாதீர்கள். பின்வரும் அவர்களின் எதிர்காலம் உங்களை வியப்பில் ஆழ்த்தலாம். சிந்தனைக்கு தனிமையை தேர்ந்தெடு. மகிழ்ச்சிக்கு நல்ல மனங்களை தேர்ந்தெடு. கொடுத்தது உண்மையான அன்பாக இருந்தால் பறக்க விட்டாலும் திரும்ப கிடைக்கும். விடையில்லாத கேள்விகளும் தேர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு. புன்னகைத்துக் கொண்டே கடந்து செல்வதில் தான் உள்ளது உனக்கான சாமர்த்தியம். எந்த ஒரு செயல் செய்யும் முன் என்னை நினைத்துக்கொள். இவ்விதமாக உன் ஆசை, கோபம், வெறுப்பு போன்ற எல்லா எண்ணங்களின் விளைவுகள் குறையத் தொடங்கும். உங்களின் தீய பண்புகள் மறைந்து நற்பண்புகள் வளர்ந்து என் மேல் அன்பு எனும் தூய ஞானம் துளிரும். நேர்மையாக இருப்பவர்களையும் உண்மையாக இருப்பவர்களையும் தான் வாழ்க்கை அதிகமாக ஏமாற்றி விடுகின்றது. ஆனால் கடவுளின் அருட்பார்வை அவர்கள் மீது சற்று அதிகமாகவே இருக்கும். இப்போது இருக்கும் நிலை துன்பத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை கடவுள் உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பார். எத்தனை சோதனை வந்தாலும் என் சாகி என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் தைரியமாக இருக்கும் உன்னை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் குழந்தையே. நீ படும் அவமானமே அனுபவத்தின் தொடக்கம். ஆயுள் முழுக்க உனக்கது ஆசானாக இருக்கும். பணத்தை பார்த்துவிட்டால் பாசத்தை மறந்துவிடும் உலகம் இது. வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும். விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய் தரும். ஒன்று மாற்ற வேண்டும், இல்லையென்றால் மாறிட வேண்டும். அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே. ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்காதே. சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக்கொள். மனதை பக்குவப்படுத்து. வாழ்க்கை இன்னும் அழகாகும். எதையும் புரிந்து கொண்டால்தான் தெளிவாகும். அன்பும் சரி, பிரச்சனையும் சரி. புரியாதவரை அனைத்துமே புதிர்தான். கெட்டதிற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதிற்கு ஒரு காலம் வராமல் போய்விடுமா? காலம் பதில் சொல்லும் குழந்தையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. எவன் ஒருவன் வெறுப்புக்களை எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் நெருக்கமானவன். கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதே. இவ்வுலகில் அனைவரும் சுயநலவாதிகளே. மகிழ்ச்சியில் கை குலுக்க மறந்தாலும் சோகத்தில் கண் துடைக்க வரும் கரங்கள் தான் உண்மையான உறவுகள். ஏமாற்றி பிழைக்க தெரியாத குணமே ஏழைகளை இன்னும் ஏழைகளாகவே வைத்திருக்கின்றது. ஆனால் அவர்கள்தான் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், பிடித்தவர்கள். நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனம் தேவை குழந்தையே. மனிதனின் எண்ணம் எப்போதும் மாறுபட்டது. விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லை என்றால் 1000 காரணங்கள். உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான். அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும்? என்னை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தைக்கு அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன். வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்து விடலாம். ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. பெண்கள் வெளிப்படுத்தும் சந்தோஷத்தை விட தனக்குள்ளே வைத்திருக்கும் காயங்கள் 1000. நீ நன்றாக நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன தங்கமே. இதோ உனக்கான வேலைகள் முடிந்து விட்டது. சீக்கிரமாக உன் வாழ்வில் வசந்த காலம் பிறக்கப் போகின்றது. என்னிடத்திலேயே மனதையும் புத்தியையும் அர்ப்பணம் செய்தால் என்னையே நீ பரிசாக பெறுவார். வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது. சுயநலத்திற்காக அல்ல, நம் தன்மானத்திற்காக. கடனே இல்லாதவன் பணக்காரன்,
நோயே இல்லாதவன் லட்சாதிபதி, கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன் ஆகின்றான். தேவையானது தேவையற்றது என்று எதுவுமே இல்லை. காலம் அறிந்து தேடுதல் தேவையானது, காலம் தவறி தேடுதல் தேவையற்றது. இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றியவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிக்கப் போவதில்லை. கடினம் என நினைத்தால் வாழ்வில் கரை சேர முடியாது. கடந்து பார்ப்போம் என நினைத்தால் எதையும் எளிதாக அடைய முடியும். ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் பிறகு என்ன நடந்தாலும் கவலை என்பது பெரிதாக தெரியாது குழந்தையே. உன்னுடனே நான் இருக்க கவலை எதற்குனக்கு? உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன். இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்ய போகின்றாய். உன் கடமையை நீ செய். உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும். சிறிது நேரமாவது ஓய்வெடுக்கட்டும் மதி. மனதிற்கு கிடைக்கும் கொஞ்சமாவது நிம்மதி. பொறுமையாக இரு. உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதை எழுதியவன் மிக சிறந்த எழுத்தாளன், இறைவன். துன்பத்தை கண்டு ஒருபோதும் துவண்டு விடாதே. அதைத் தொடர்ந்து நன்மை நிச்சயம் வந்து சேரும். அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகி பாருங்கள். உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் அதிகமாகவே நிறைந்திருக்கும். பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிக அர்த்தங்கள் உண்டு குழந்தையே. வலிமையானவர்களுக்கு வலியை தாங்கும் சக்தி இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் வலிக்காமல் இருக்காது. சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருப்பது பேச தெரியாமல் அல்ல, எதையும் பேசிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இரு. எந்த ஒரு துயரத்தையும் உன் மனம் எளிதெனவே நினைக்கும். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். ஆரம்பத்தில் அதர்மத்தின் ஆட்டம் சற்று அதிகமாகவே இருந்தாலும் முடிவில் அதர்மத்தின் ஆட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். தர்மமே வெல்லும் குழந்தையே. எங்கும் நான் வியாபித்துள்ளேன். நான் இந்த பௌதீக உடலுடன் ஷீரடியில் மாத்திரம் இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு. நான் எங்கும் வியாபித்துள்ளேன் குழந்தையே. ஏன், உன் மனதிலும் நான் தான் இருக்கின்றேன். வாழ்க்கையின் பயத்தை என் கிருபையால் வெல்ல பழகு. உனது துன்பத்தை இன்பமாக நான் மாற்றுவேன். என் பாதங்களை நினைவில் நிறுத்து. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, உன் எண்ணங்களில் உள்ளது அழகிய வாழ்க்கை. நீ மற்றவர்களுக்காக விட்டுக்கொடு. இறைவன் நிச்சயம் உனக்கு நல்ல வழியை காண்பிப்பார். விரும்பியவர்கள் வேண்டாம் என்று விலகி தனிமையை தந்த பின்புத்தான் வாழ்க்கை என்னவென்று புரியத் தொடங்கியது உனக்கு. கலங்காதே தங்கமே. நீ நிராகரிக்கப்படும் இடத்தில் நிற்பது கூட தவறு என்பதை புரிந்து கொள். இடைவிடாத மழை போல உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது கடவுள் எப்போதும் உனக்கு குடையாக இருப்பார் என்பதை எப்போதும் நினைவில் கொள். போலிகள் மலிவாய் கிடைப்பதால் உண்மையின் மதிப்பு பலருக்கும் இங்கு தெரிவதில்லை. குணத்தை சொல்லத்தான் ஆள் இல்லை, ஆனால் குறையை சொல்ல ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கின்றது. ஆசைப்பட்டதை அடுத்த நொடியை வெறுக்க வைக்கும் சக்தி வறுமைக்கு மட்டுமே உண்டு குழந்தையே. மனக்குழப்பங்கள் தீரும் வரை அமைதியாகவும் தனிமையாகவும் இருப்பதே நல்லது. 1000 வார்த்தைகளால் நம் மனதை காயப்படுத்துபவர்களை விட ஒரு வார்த்தையால் நமக்கு ஆறுதல் சொல்பவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். என் வைரமே, உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் நீயாக விரும்புவதில்லை. எல்லாம் கடவுளின் விருப்பம்தான். ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவதும் போவதும். எனவே வருவதை நினைத்து மகிழாதே, போவதை நினைத்து வருந்தாதே. அமைதியாக கடந்து செல் உன் பயணத்தை. நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாம் அறிந்து உங்களின் நிகழ்கால எதிர்கால நன்மைகளை கருத்தில் கொண்டுத்தான் நான் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகின்றது. மதி கெட்ட மனதிற்கு தெரியவில்லை அது பாசம் அல்ல, வேஷம் என்று. நீ எந்த இடத்தில் இருக்கின்றா, உனக்கான பொறுப்புகள் என்னவென்பதை நீ உணர்ந்தாலே போதும். வாழ்க்கையில் தெளிவும் நற்பெயரும் விரைவில் உனக்கு கிடைத்துவிடும். நம் நிலை அறிந்து சிரிப்பவர்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது குழந்தையே. வெற்றி என்பது பெரிதாய் ஒன்றுமில்லை. நீங்கள் செய்யும் செயலில் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தால் அதுவே உங்களின் மிகப்பெரிய வெற்றி. சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும். சேர்த்து வைத்த புண்ணியம் வறுமையிலும் துணை நிற்கும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை.
உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதே. இவ்வுலகில் அனைவரும் சுயநலவாதிகளே. நமது பிள்ளைகளுக்கு வறுமை தெரியாமல் வளர்ப்பது தவறில்லை. ஆனால் நமது உழைப்பு தெரியாமல் வளர்ப்பதே மிகப்பெரிய தவறு. அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது குழந்தையே. மறுபிறவி நமக்கு இருக்கின்றதோ இல்லையோ, இருக்கும் வரை அன்பாக வாழ்ந்துவிட்டு செல்வோம். எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட பகைமையை வேகமாக சம்பாதிக்கின்றான். ஆனால் கடவுளின் அருட்பார்வை அவன் மீது எப்போதும் இருக்கும். தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்து விடுவார்கள். தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தியவர்கள் ஒருபோதும் திருந்தவே மாட்டார்கள். என் வைரமே, என் கைகள் பிடித்து என் வேதவாக்கு ஒன்றே உன் வாழ்வு என்ற வாழும் என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் வாழ வைப்பேன் குழந்தையே. நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும், உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்தடையும். நிச்சயம் அதை நிறைவேற்றி தருவேன். பொறுமையோடு காத்திரு. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.